இன்னைக்கெல்லாம் மக்களுடைய வருமானத்துக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா ஒரு சவாலான விஷயமா இருக்கு. ஏன்னா நல்ல துணி போடலாம், நல்ல வண்டி வச்சிருக்கலாம், ஆனா ஒரு வீடு கட்டுறது அப்படின்றது மிக ஒரு கஷ்டமான விஷயம். என்னுடைய சித்தப்பா ஒரு வீடு கட்டியிருக்காரு. இன்னைக்கு நிலவு வைக்கிற ஒரு விசேஷ நாள். இன்னைக்கு வீடு எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். வீட்டுடைய என்ட்ரன்ஸ் ஆரம்பத்தில் இப்போ காட்டிட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துட்டு கார் நிப்பாட்டுற மாதிரி கட்டிடுவாங்க. இது வீட்டுடைய என்ட்ரன்ஸ் சைடில். இவங்களோட வீடு தான். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம பூமி பூஜை போடுவோம். வீடு கட்டினதுக்கப்புறம் நிலவு பூஜைன்னு போடுவாங்க. இன்னைக்கு சித்தப்பா சித்தி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதுக்கு இன்னைக்கு முக்காவாசி வேலை முடிஞ்சு இன்னைக்கு நிலவு பூஜை. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இந்த நிலவு பூஜையை நாங்கள் கொண்டாடினோம். நல்லா சாமி கும்பிட்டோம். வீட்டுடைய என்ட்ரன்ஸுங்க இது. உள்ள என்ட்ரானே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது எல்லாமே ஹால். வயசானதுக்கப்புறம் நிம்மதியாக பொழுதுபோக்கு இந்த இடத்துல தான் டிவி பார்த்துட்டு சித்தப்பாவும் சித்தியும் இனி காலத்தை கழிக்க போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் உண்மையாலுமே ஒரு டிவி பார்க்குறதுன்றது கொடுப்பன தானே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு கிச்சன். இன்னும் வேலை நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இது அவங்க கனவு வீடு. ஸோ எனக்கு இது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் என்னங்க, எப்பவுமே காலங்காலத்தில் சித்தி எந்திரிச்சோன்னே கும்பிட்ற ஒரே விஷயம் சாமி. இதுதான் சாமி ரூம். அவங்களுக்கு தினசரி ஒரு ஆன்மீகமும் ஒரு திருப்தி கொடுக்குற இடம். அப்புறம் பார்த்தீங்க அப்படியே டேர்ன் பண்ணிங்க அப்படின்னு வந்துட்டு பெட்ரூம். ஆக்சுவலாக இது எல்லாத்துக்கும் காசு இருக்கிறவங்களுக்கு இது சாதாரணமாக தெரியலாம். ஆனால் அந்த கஷ்டப்பட்டு கட்டினவனுக்கு தான் தெரியும் இதனுடைய கஷ்டம் என்னன்றதை. ஸோ இதனுடைய வேல்யூ என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆக்சுவலாக இதெல்லாம் அட்டாச் பாத்ரூமுங்க. இன்னும் கொஞ்ச நாளே எல்லா வேலையும் முடிஞ்சிருவீங்க. அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா இன்னொரு பெட்ரூம் இருக்குது. சேம் அந்த ரூமை விட இந்த ரூம் ரொம்ப பெருசாகவே இருக்குது. அட்டாச் பாத்ரூம். நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க, இங்கே ஜன்னல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா இந்த ஜன்னலை விட இந்த ஜன்னல் ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு வகையில் நம்ம கண்ணு பார்த்திங்கன்னா ஒரு சிலதை பார்க்குறதுல ரொம்ப கவருன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வீட்டையே உள்ளுக்குள்ளே ரொம்ப மாடர்னாக நம்ம இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம் பண்ணோம் அப்படின்னா மனசு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இனிமேல் போக போக இதோட இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு நல்லா பிரம்மாண்டமாக நமக்கு தெரிய வரும். இது வீட்டுடைய சைடில், இது பேக்கில். எப்பயுமே நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு ஒரு சாயங்கால நேரம் வெயிலெலாம் போனதுக்கப்புறம் மொட்டை மாடியில் போய் இயற்கையாக நம்ம அப்படியே சுற்றி வேடிக்கை பார்க்குறது, வாக்கிங் போகிறது மனசுக்கு நல்லா இருக்கும்ல. இனிமேல் இந்த படிக்கட்டில் தான் கஷ்டப்பட்டு கட்டினதுக்கு அவங்க மேலே ஏறி போய் பார்ப்பாங்க, பிடிச்ச மாதிரி வாழ போகிறாங்க. இந்த வீட்டு வந்துட்டு அவங்க நல்லா தான் கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்ச நாள்லேயே இந்த வீடு முழுமை அடைஞ்சிரும். அமைதியாக இருக்கிற வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம்லாம் சொர்க்கமாக தெரியும்னு நினைக்கிறேன். முருகா.